அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 சிவி லிஸ்ட் மார்க் என்ட்ரி நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ, ஓகேங்களா, இப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணக்கூடிய டேட் வந்து முடிஞ்சுது. யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த கூகுள் ஃபார்மை வந்து என்ட்ரி பண்ணலாம். ஓகேங்களா, இந்த ஃபார்மோட லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் அப்படின்ற குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அட் த சேம் டைம் இந்த கூகுள் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணுங்கள். இந்த கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற நம்ம குரூப்லேயும் வந்து நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். என்னென்ன மாதிரியான டீட்டெயில் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து சிலர் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு கூகுள் ஃபார்மு. ஸோ அதே மாதிரி தான் இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஃபில்லப் பண்ணுறதுல எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அதில் வந்து யார் வேணாலும் வந்து இந்த 2024 குரூப் 4 எழுதுனா யார் வேணாலும் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபார்மில் அப்படி ஃபில்லப் பண்ணக்கூடாது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாரெல்லாம் வந்து சிவி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணுங்கள் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இது யூசர் நேம் நல்லா கவனிங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி, ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ரிஜிஸ்டர் நம்பர் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணுங்கள். அடுத்து டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது 300க்கு நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றது உங்களோட ரிசல்ட்டில் இருக்கும். அந்த ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வச்சுருப்பீங்களா, அதில் பாருங்கள் இருக்கும். ஓகேங்களா, டோட்டல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா இப்போ 300க்கு நல்லா கவனிங்க, 300க்கு ஒரு 240 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் 300க்கு 240 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 240 இங்கே என்ட்ரி பண்ணிடுவீங்க டோட்டல் மார்க்ஸில். டோட்டல் கொஸ்டின்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 240 இருக்குது பார்த்தீங்களா, 240 1.5 டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி போடுங்க. 240 1.5 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வரும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல வந்து டோட்டல் மார்க்ஸ், இந்த இடத்துல வந்து டோட்டல் கொஸ்டின்ஸு. இப்போ 240 1.5 டிவைட் பண்ணுறீங்கன்னா 160 கொஸ்டின்ஸுன்றது உங்களுக்கு வரும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த 160 இங்கே என்ட்ரி பண்ணணும். உங்களோட ரிசல்ட்டை வச்சு தான் என்ட்ரி பண்ணணும். அடுத்து கம்யூனல் கேட்டகரி, நீங்கள் எந்த கம்யூனல் கேட்டகரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஜென்ரலும் நம்ம கொடுத்துருக்கோம். பிசிஎம், பிசிஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிஎம், ஜென்ரல் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஜெண்டர் மேலா ஃபீமேலா, பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா, இருக்குன்னா எஸ்ஸு, இல்லைன்னா நோ. எல்லாமே உங்களோட ரிசல்ட்டை வச்சு தான், ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை வச்சு இதில் ஃபில்லப் பண்ணணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஏஓ ஓவரால் ரேங்க், இது உங்களோட ரிசல்ட்டை வச்சு இதில் என்ட்ரி பண்ணணும். உங்களோட ஓவரால் ரேங்க் எவ்வளோ ஜூனியர் அசிஸ்டண்ட், அதில் உங்களோட கம்யூனல் ரேங்க் எவ்வளோ. ஓகேங்களா, ஸோ டைப்பிஸ்ட்டு இங்கே ஸ்டார் கொடுக்கல. ஓகேங்களா, ஏன்னா சில பேர் டைப்பிஸ்ட் இருக்க மாட்டீங்க, அதனால் ஸ்டார் கொடுக்கல. ஆனால் டைப்பிங்கில் ரேங்க் இருந்தால் ஓவரால் ரேங்க் இங்கே, கம்யூனல் ரேங்க் இங்கே. டைப்பிஸ்ட் 1 அப்படின்னு இருக்கும், அந்த ரேங்க்கை மட்டும் இங்கே ஃபில்லப் பண்ணுங்கள். டைப்பிஸ்ட் 2 அதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ண தேவையில்ல. டைப்பிஸ்ட் 1 ரேங்க் தான் முக்கியம். புரியுதுங்களா? ஸோ டைப்பிஸ்ட் 1 ரேங்க்கை ஃபில்லப் பண்ணுங்கள். இந்த டைப்பிஸ்ட்னா 1னா என்ன, டைப்பிஸ்ட் 2னா என்ன, ஸ்டெனோ 1 2 3 இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். ஓகேங்களா, நம்மளோட சேனலில் மித்ரன் டிஎஸ் அகாடமி நம்ம சேனலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1 ஓவரால் ரேங்க், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1 கம்யூனல் ரேங்க், எல்லா இடத்துலையும் 1 தான். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 1ன்னு இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். ஓவரால் ரேங்க்குங்க, கம்யூனல் ரேங்க்குங்க. இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 3லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணக்கூடாது. ஃபாரஸ்ட் கார்டு இருந்தீங்க அப்படின்னா ஓவரால் ரேங்க், ஃபாரஸ்ட் கார்டு கம்யூனல் ரேங்க்கு. உங்களுக்கு ரேங்க் இருந்ததுன்னா அதனால தான் இங்கே ஸ்டார் கொடுக்கல. ஃபாரஸ்ட் வாட்சர் ஓவரால் ரேங்க், ஃபாரஸ்ட் வாட்சர் கம்யூனல் ரேங்க்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டகரின்றது உங்களோட ரிசல்ட்டில் இருக்கும். ஸோ அதை இந்த இடத்துல
மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டகரின்றது உங்களோட ரிசல்ட்டில் இருக்கும். ரிசல்ட்டில் இருக்கிற மாதிரி இங்கே ஃபில்அப் பண்ணுங்கள். அதில் எப்படி இருக்குது, ப்ராக்கெட் போட்டிருக்கா, கேப்ஸில் இருக்கா, இல்லை ஸ்மாலில் இருக்கா, மோஸ்ட்லி கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். அதில் என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே ஃபில்அப் பண்ணால் தான் ஃபில்ட்ரு பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க்னு உங்களுக்கு இருக்கும். அந்த ரேங்க்கை வந்து இங்கே ஃபில்அப் பண்ணுங்கள் இருந்தால். புரியுதுங்களா? அதனால தான் ஸ்டார் கொடுக்கல. எக்ஸர்வீஸ் மேன் ரேங்க்கு இங்கே ஃபில்அப் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூட்டோ ரேங்க்கு இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள், இல்லைனா இதெல்லாம் விட்டுறலாம். நேம் கண்டிப்பாக வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் கேபிட்டலில் உங்களோட நேமை வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட இனிஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேர் வந்து குமார் அப்படின்னு வச்சுக்கோங்க. குமார் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்ருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் உங்களோட இனிஷியல், இப்போ எம் அப்படின்னா எம் அப்படின்றத பின்னாடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் இந்த ஃபார்மேட்டில் கொடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து தவறான டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணுறாங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறதுக்கும் எனக்கும் வசதியாக இருக்கும். ஸோ கால் பண்ணி கேட்கும்போது உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்க. ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ வந்து மேக் பண்ணலாம். புரியுதுங்களா? அதாவது நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும், உங்களோட ரேங்க்கு மார்க்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போ கவுன்சிலிங் போகிறீங்க, ஸோ அங்கே கவுன்சிலிங் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நான் வந்து ஷேர் பண்ணிக்குவேன் யூடியூப்பில். புரியுதுங்களா? ஸோ இதனால் பின்னாடி வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி அடுத்த குரூப் 4க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குரூப் 2க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஃபோன் நம்பர் கேட்டிருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து ரிமார்க்ஸ் ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்ல விரும்பலாம். அடுத்து ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு இமேஜாக தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா? பிடிஎஃபாக அப்லோட் பண்ண முடியாது. இது வந்து நல்லா கவனிங்க. மேக்ஸிமம் 10 MB வரைக்கும் கொடுத்துருக்கோம். 10 MB தாராளமாக போதும். 10 KB இல்லைங்க, 10 MB. நான் 1 MB தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ சில பேருக்கு 1 MBயில் இருக்காது. ஸோ அதனால் 10 MB வரைக்கும் கொடுத்துருக்கேன். 10 MB கண்டிப்பாக ஒரு இமேஜ் 10 MBக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதனால் 10 MB கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபைலை வந்து கண்டிப்பாக அட்டாச் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். சில பேர் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோட்டோலாம் அங்கே வந்து அனுப்புகிறீங்க. புரியுதுங்களா? ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. அதெல்லாம் நான் வந்து போன தடவை அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த தடவை நீங்கள் எந்த ஃபோட்டோ அனுப்புனாலும் அதை கட் பண்ணிடுவேன். உங்களோட ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ சில பேருக்கு விவரம் தெரியுதா இல்லை எப்படி என்னான்றது புரியல. அவங்களோட ஃபோட்டோலாம் சில பேர் அனுப்பியிருக்கீங்க. ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் உங்களோட ரிசல்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 உங்களோட ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்கல்ல. உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு உங்களோட ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே ஆட் ஃபைலில் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஒரு ஃபார்ம் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபார்மையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வெறும் ஒரு இமேஜ் தான், ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் வேலை வைக்காமல் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ நல்லா கவனிங்க. நல்ல பெரிய ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்கா? நல்லா கவனிங்க. அதில் மேலெல்லாம் கட் பண்ணிடுங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, சில விஷயங்கள் கட் பண்ணி கரெக்டாக அந்த ரிசல்ட்டு மட்டும் இருக்க மாதிரி. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தெரியணும், உங்களோட மார்க்கு தெரியணும், உங்களோட ரேங்க்கு, ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு தெரியணும். புரியுதுங்களா? சில பேர் இதை மட்டும் கட் பண்ணி அனுப்புகிறீங்க, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் இந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி அனுப்புகிறீங்க, அதை வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நல்லா ஃபுல் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க. அப்போ தான் நம்மளால் உங்களுக்கான ஆன்சர் வந்து நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் வந்து எப்போ வரைக்கும் நீங்கள் மொத்தமாக பண்ணணுன்னா, இந்த மந்த் நவம்பர் 30 வரைக்கும் டைம். ஓகேங்களா? நம்ம டிசம்பர் 1லேருந்து இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். நவம்பர் 30 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து சென்ட் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ தூரம் உங்களோட ரிசல்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் போய் சேரும். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். அட் த சேம் டைம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்புவாங்க. நிறைய டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரோட ரேங்க் அனலைசஸ் நம்ம போடலாம். அது வந்து ஜூனியர் ஸ்டண்டாக இருக்கட்டும், டைப்பிஸ்டாக இருக்கட்டும், ஸ்டெனாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணுங்கள். சிவி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஃபில்லப் பண்ணுங்கள். இதை யாருக்கெல்லாம் சிவி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்ககிட்டலாம் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. அவங்க எல்லாம் ஷேர் பண்ணட்டும். டெலகிராம் குரூப்பில் இணையட்டும். எல்லோரும் ஒரு குரூப்பில் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே உங்களுக்குள்ளே டவுட்டு கேட்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து
குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.